பொதுவா தப்பு பண்றவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்காம அவசரப்பட்டு தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் அப்படி இருக்கணுங்கிறது இல்ல. அடுத்தவங்களோட அவசரத்தாலையும் குற்றவாளிங்க உருவாகலாம். என்னோட அவசர புத்தியால என் பையனோட வாழ்க்கை பாழானது மாதிரி. அம்மா, நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல. ஏதோ சூழ்நிலை நடந்துருது. அதே நினைச்சுன்னு நீங்க எதுக்கு? இல்ல ரங்கநாயகி. இல்லம்மா, நீங்க இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, ராத்திரிக்கு நீங்க என்ன சாப்பிடுறீள்? பலகாரமா இல்ல சாதமே தேவலையா? சத்துர் ஹோ, நல்ல பேச்ச மாத்திர. நீங்க சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிடுறேன்? எனக்கு எதுவுமே வேண்டாம், 2 பழம் இருந்தா போதும். சரி, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு அப்படியே அம்மனி மம்மிக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க அழுதுன்னு இருக்காம பேசாம போய் ரெஸ்ட் எடுங்கோ. சரியா? போங்க. ஏய் சொல்லுடா. தெரியாது. இப்போ சொல்ல போறியா இல்லையா? தெரியாது. ஏய் சொல்லுடா நாயே. தெரியாது சார். நாயே கேக்குறேன், சொல்லுடா. சொல்லுடானா பிச்சு ராஸ்கல். என்னையா ஆள் நீ? தண்ணி ஊத்துனா உண்மையை சொல்லிடுவானா? ஜெயிலில் இருக்கிற புழுக்கத்துக்கு ஜில்லுன்னு தான் இருக்கா. என்ன சாப்பிட்டா அந்த நாய்? பரோட்டா சார். போய் நம்ம 3 பேர்த்துக்கும் டீயை சொல்லு. ஏய், துண்டை எடுத்து தலையை தொட போ.
என்னையா நீங்க வந்த ஜோரை பார்த்தா எங்க நீங்களும் 4 மிதிப்பீங்களோன்னு பார்த்தேன் சார். நீங்க என்னடானா பரோட்டா சாப்பிட்டியா, டீ வாங்கினு வா, அந்த துண்டை எடுத்து தொடச்சிக்கின்னு என் மேலே எவ்வளோ அக்கறையாக சொல்கிறீங்க சார். யோ போயா, நானே நொந்து வெந்து போய் கிடக்குறேன். இதில் உன்னை மிதிக்கிறதா என் வேலை? நான் டீ சாப்பிட்லான்னு வந்தையா. சார் என்னையா? நான் கூட டீ குடிச்சதுக்கு அப்புறம் தம்மு இருக்கு. யோ அது அப்போயே சொல்லி தொலைகிறதானே, சேர்த்து வாங்க சொல்லியிருப்பேன்ல. சார் நான் காண்பது கனவா இல்லை நனவான்னு தெரியல சார். அப்படியா? இந்த வர்றா கண்ணா, இது ஐஎஸ்ஐ முத்திரை பதிச்ச நினைவு. இப்பவே என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்க. ஏன்னா இன்னும் 37 வருஷத்துக்கு ஜாலியா களி சாப்பிட போற. சார் என்ன சார் சொல்றாரு அவரு? யோ இந்த கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே தலைவலியாக போச்சு. மேலதிகாரிங்க தொல்லை போதாதுன்னு சிபிஐ வேற அடிக்கடி என்ன நடக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சியா. அதுக்காக இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி சார்? 5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தந்து, 35 சாமி சிலைகளை வெளிநாட்டுக்கு கடத்தினது, அப்புறம் ஒரு கொலை பண்ணது, இந்த எல்லா கேஸையும் உன் மேலே போட்டுலாம் டிசைட் பண்ணி சாட்சிகளை செட்டப் பண்ணியாச்சு. சார் ஏய் எழுந்துடா, எழுந்து சொல்லு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்றா. எனக்கு அந்த பாஸ் பற்றிலாம் தெரியாது சார். 2 தடவை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஸ்ரீகாந்த் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும் சார். நான் சொல்லிடுறேன் சார். டீ கேக்குதாடா நாயே? சொல்றா, சொல்லுடா, சொல்லு, சொல்லு சொல்லுடா, சொல்லு சொல்லு. சொல்லு சார். அது வந்து பழைய அட்ரஸ் சார். சார் சொல்லிடுறேன் சார். கொள்ளாது சார். ओम जय जगदीश हरे, स्वामी जय जगदीश हरे। भक्त जनों के संकट, दास जनों के संकट क्षण में दूर करे। ओम जय जगदीश हरे। जय श्री राम। அம்மா செத்து நில்லுங்க. जीते रहो बेटे. உன்னோட தாலி பாக்கியத்தால என் பிள்ளைக்கு ஒன்னாகாம இருக்கணும். சத்தியமா சொல்றேம்மா, அவன் ஒழுங்கா இருந்து நானே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட பொண்ண மாதிரி ஒருத்தி அமைஞ்சிருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் கூட வாழறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலையே. கொஞ்சம் அன்பு காமிச்சா கூட போதும், அவங்களுக்காக உயிரே கொடுத்துருவான் என்னோட ஸ்ரீகாந்த். அம்மா அவர் உங்களை தள்ளி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அவரை பார்க்கவே இல்லையா? அவனால என்ன பார்க்காம இருக்கவே முடியாது. நான் என்ன அவனுக்கு அவ்வளவு இஷ்டம். அந்த சேட்டு பொண்டாட்டி கடங்காரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அந்த மாதிரி திருட்டு எதுவுமே நடக்கலன்னு அந்த சேட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. குழந்தை என்ன தள்ளி விட்டுட்டு போனானே தவிர அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கா. யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பார்த்திருக்கா.
பையனே இல்ல. போயிடுங்க. अंदर नहीं आ सकते। अरे कौन हो तुम? रुको, कौन हो तुम? அம்மா, இது உங்கள்தான் பாருங்க. ஆமா, இது எப்படி இங்க? கௌசியாத்துல அவர் விட்டுட்டு போயிட்டார். அவதான் கொடுத்தா. இது கிடைச்ச புதுசுல அவர் கூட யாரையோ கொலை பண்ணி போட்டுட்டு தான் வந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். ஒருத்தர் மேல சந்தேகம்னு வந்துட்டா எல்லாம் பழியும் தூக்கி அவ மேல போடுறதான வழக்கம். அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு कुछ नहीं पता चला. ரங்கோ, பாவம் நீ வீட்டையும் பார்த்துக்கிட்டு கடை வேலையும் இழுத்து போட்டு செய்ற. இதுல நான் வேற உனக்கு பாரமா வந்துட்டேன். அம்மா, நீங்க இங்க இருக்கிறதுனால நேக்கு எந்த தொல்லையும் இல்ல. சொல்ல போனா நேக்கு புது தெம்பே வந்திருக்கு. நீங்க இங்கேயே இருக்கலாம். நான் தலைக்கு முடிச்சிட்டு அப்படியே சூர்யா ஸ்வீட்ஸுக்கு போய் என் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன்.
என்னம்மா செஞ்சுட்டு இருக்கேள்? ராத்திரிக்கு வாழைப்பூ பண்ணலாமேன்னு திருடனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வயசாயிடுச்சுல்ல, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? குடுங்க. என்னம்மா இது, பகல்ல வேலைக்கு போனவ களைச்சு போய் இப்பதான் வந்திருக்கேன். நான் வீட்டில் தானே இருக்கேன், இதை கூட செய்ய மாட்டேனா? எஸ்கியூஸ் மீ. இந்த வழியா வந்தேன், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போலான்னு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ஸ்ரீகாந்த் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். எனி மூமெண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம்.